இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஒப்புக்கொள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எங்க ஆக்களை காணலையே, 7 பேர் 6 பேர் தான் ஜாயின் ஆகிக்கிறீங்க. மற்ற ஆக்களை காணலையே. முக்கியமான தலைப்பணில சொன்ன லெட்டர்ஸ், கடிதம். சரி, நாங்கள் நேரும் போது நாங்கள் படிப்போம். என்ன 10 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது, லேட்டாக இல்லாது 9:55 முடிக்கும். சரி, நாங்கள் அன்றைக்கு விட்ட இந்த இலக்கண பகுதியில் ஒரு பகுதி இருக்குது, அதை முடிச்சுட்டு கடிதம் எழுதல் எப்படின்றதை பார்ப்போமா. நிறுத்தற் குறியீடுகள் அன்றைக்கு நாங்கள் பார்க்க இல்லை, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரும். நிறுத்தற் குறியீடுகள் என்னென்ன நிறுத்தற் குறியீடுகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிறுத்தற் குறியீடுகள்? தமிழ் பெயரை சொல்லணும்னா தமிழ் பெயரை சொல்லுங்க. ஆகும் நிறுத்தற் குறியீடுகளுக்கு தமிழ் பெயர். இங்கிலீஷ்ல சொல்ல வேணாம், கொமா ஃபுல் ஸ்டாப் சொல்ல வேணாம், இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுங்க. என்னென்ன விதமான நிறுத்தற் குறியீடுகள் காணப்படுகின்றன தமிழிலே? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஹஸ்னா சொல்லியா, முற்றுப்புள்ளி காட்புள்ளி. ஓகே, வேற? ஓகே, தரணின்னு சொல்லிக்கிறீங்க, முற்றுப்புள்ளி காட்புள்ளி. சாஜித் சொல்லிக்கிறீங்க, முற்றுப்புள்ளி. வேற ஒன்றுதானா தெரியுமா உங்களுக்கு? ஓகே, தாரா முற்றுப்புள்ளி. ஓகே, சாஜித் வினாக்குறி. வெரி குட். தரணி அடைப்புக்குறி. வெரி குட். வேற இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, பார்ப்போம். ரைட், வெரி குட். மேற்கோள் குறி, வியப்பு குறி. ஓகே, ஓகே, வெரி குட். வேற? காட்புள்ளி, அரைப்புள்ளி. ஓகே, வெரி குட். பார்ப்போம். இப்ப எழுத்து மூலம் கருத்தை தெளிவாக தெரிவிப்பதற்கு துணையாக பயன்படுபவை தான் நிறுத்தற் குறியீடுகள். விளங்கினோம்? எழுத்து மூலம் நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்ற நேரம் அதற்கு துணையாக அமைகின்ற விடயங்கள் தான் நிறுத்தற் குறியீடு என்று அழைக்கப்படுகின்றன. பேசும்போது நாங்கள் என்ன செய்வோம்? ஒருவர் தமது குரலை தாழ்த்தியும் பேசுவார், உயர்த்தியும் பேசுவார், தாமதித்தும் பேசுவார், நிறுத்தியும் பேசுவார். கருத்துக்களை தெளிவாக அப்படி பேசுகின்ற போதுதான் கருத்துக்களை தெளிவாக ஒருவரால் முன்வைக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவேதான் ஆஹ் இந்த அவ்வாறு பேசுகின்ற போது சில சில மாற்றங்களை செஞ்சாலும் எழுதுகின்ற போது இந்த உணர்ச்சிகளை எப்படி இன்னொருவருக்கு புரிய வைப்பது என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிறுத்தற் குறிகள். எனவே சொற்களுக்கு இடையில் இடைவெளி இல்லாமலும் பந்தி பிரிக்காமலும் குறியீடுகள் இல்லாமலும் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கும் விடயங்களை வாசித்துட்டு போனோம்னா கண்கள் சலிப்படையும், மூளை கிரகிக்காது. எனவேதான் கண்களுக்கு ஆறுதல் தரவும் கருத்துற ஒரு விஷயத்தை நோக்குவதற்கும் சொற்களுக்கிடையே இடைவெளிகளையும் நிறுத்தற் குறியீடுகளும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு பொருளை நன்கு உணர்த்துவதற்காக புலப்படுத்துவதற்காக குறியீடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிறுத்தற்குறிகள் என்கின்ற அம்சம் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவே ஒரு எழுத்தாக்கத்தை உருவாக்குவதற்கும் உருவாக்கிய ஆக்கங்களை கருத்து பிழையின்றி தெளிவான பொருளை விளங்கிக் கொள்வதற்கும் நிறுத்தற்குறிகள் துணை புரிகின்றன என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு எழுத்தாக்கத்தை உருவாக்குவதற்கும் உருவாக்கிய ஆக்கங்களை கருத்து பிழையின்றி தெளிவான பொருளை விளங்கிக் கொள்வதற்கும் நிறுத்தற்குறிகள் துணை புரிகின்றன. அப்ப ஏன் நிறுத்தக்குறி தேவை அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும். பேசுகின்ற போது நாங்கள் வெளிப்படுத்துகின்ற அதே மாதிரியான உணர்ச்சிகளை எழுதுகின்ற போதும் வாசகர்களுக்கு புரிய வைப்பதற்காக, சலிப்பில்லாமல் ஒரு விடயத்தை தொடர்ந்து வாசிப்பதற்காக, கருத்துக்களை சரியான முறையில் பகிர்ந்தளிப்பதற்காக நிறுத்தற்குறிகள் தேவைப்படுகின்றன. ரைட். நீங்க சொன்ன நிறுத்தற்குறிகள் கொஞ்சம் தான். நீங்க பாருங்க எத்தனை இருக்கின்ற. முற்றுப்புள்ளி, இதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, முடிப்பிசை குறி, வினாக்குறி அல்லது வினா விசை குறி, வியப்பு குறி அல்லது மெய்ப்பாட்டு குறி, காட்புள்ளி அல்லது உறுப்பிசை குறி,
காப்புள்ளிங்கிறதான் கமாவா? முற்றுப்புள்ளி உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஸ்டாப். வினாக்குறி தெரியும் உங்களுக்கு, கொஸ்டின் மார்க். வியப்பு குறி தெரியும் உங்களுக்கு என்ன? ரைட். அடுத்த காட்புள்ளி, கமா. அரைப்புள்ளிங்கிறது ஒரு டொட்டும் ஒரு கமாவும் பாரு. முக்காட்புள்ளி அதாவது விளக்கிசை குறிங்கிறது இந்த டபுள் டாட். சரிதானே? அடுத்தது அரைப்புள்ளி அல்லது தொடர் இசைக்குறி என்று சொல்றது ஒரு டாட். சரி, முக்காட்புள்ளி விளக்கிசைக்குறி என்று சொல்றது ஓகே. சிறுகோடு அல்லது வெட்டிசைக்குறி ஒன்று டேஷ் நாங்க பயன்படுத்துவோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல சிறுகோடு. தனிநிலை தொடருங்கிறது அடைப்பு குறிக்குள்ள டாட் 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 வைக்கிறது. திருப்பி அடைப்பு குறி, மேற்கோள் குறி அல்லது அணுவாத குறி என்று அழைக்கப்படும். மேற்கோள் குறி, அணுவாத குறி என்று அழைக்கப்படும். ஓகே, கிளியர்? அப்ப எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 நிறுத்தற்குறிகளை பத்தி இப்ப நாங்க பார்க்க போறோம். ஓகே, 10 நிறுத்தற்குறி. ஸோ 10 நிறுத்தற்குறிகளும் ஓகேயா? இதுல உங்களுக்கு தெரியாதது எது 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 உங்களுக்கு தெரியாததுன்னு ஒரு சொல்ல முடியுமா? ஆனா அவன் ஐயினால எது உங்களுக்கு இதுவரை தெரியாதது? எல்லாம் தெரியும் தானே? ஆனா எங்கெங்க பிரயோகிக்கிறேங்கிறத கொஞ்சம் கவனமா பார்க்கணும், அது வேற விஷயம். ஆனா பொதுவா உங்களுக்கு தெரியும் தானே? காட்புள்ளி, அரைப்புள்ளியா? ரைட். தனிநிலை தொடர் தெரியாது. ஓகே, சரி. இப்ப நாங்க ஒன்றா பார்ப்போம். முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் பிரதானமானது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? ஒரு வசனம் முடிகின்ற போது நாங்கள் கட்டாய முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோம்னு உங்களுக்கு தெரியும். செப்பு வாக்கியங்கள், வியங்கோள் வாக்கியங்கள், ஏவல் வாக்கியங்களின் இறுதியிலே நாங்கள் என்ன செய்வோம்? கட்டாய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மாணவர்கள் இன்று கணினித்துறையில் அதிக நாட்டம் கொண்டுள்ளனர். இது ஒரு செப்பு வாக்கியம், கூற்று வாக்கியம். ஸோ அங்கே கட்டாயம் நான் என்ன செய்ய வேண்டும்? டொட்டோடு வைக்க வேண்டும். சரியா? ரைட். வாழிய பல்லாண்டு. இது வந்து வியங்கோள். வாழிய பல்லாண்டு. அப்ப அங்கேயும் நாங்க என்ன செய்யணும்? ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நேரத்துக்கு பாடசாலைக்கு வா. இது ஏவல். ஏவலுக்கு பக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஒரு விடயத்தை சுருக்க முறையில் கூறுகின்ற போது இலங்கை போக்குவரத்து சபை ஈப்போச என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த ஈப்போச என்று சொல்றது என்ன? அங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒவ்வொரு எழுத்துக்கு மத்தியில். கிறிஸ்துவுக்கு முன், கிமு என்று எழுதும் போது என்ன செய்யணும்? சீனாவுக்கும் மூணாவுக்கும் இடையிலே கட்டாயம் முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கப்பட வேண்டும். ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை என்று எழுதும் போது கட்டாயம் என்ன செய்யணும்? நாங்க முற்றுப்புள்ளி ஒன்று வைக்க வேண்டும். சரியோ? முற்றுப்புள்ளி ஒன்று வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரியோ? விளங்கிட்டேன். அப்ப இவ்வாறு ஒரு எந்தெந்த இடத்திலே நாங்கள் இதனை பயன்படுத்த வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே. மூணாவது, கடிதத்தின் முகவரி இறுதியிலும் திகதி இறுதியிலும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். கடிதம் ஒன்று நாங்கள் எழுதணும் என்று சொன்னால் அந்த கடிதத்தினுடைய இறுதி பகுதியிலேயும் முகவரியினுடைய இறுதியிலையும் திகதியினுடைய இறுதியிலையும் நாங்கள் கட்டாயம் ஒரு முற்றுப்புள்ளியை நாங்கள் வைத்து விடுவது உசிதமானது, முக்கியமானது. இலக்கம் 47, சாரல் வீதி, ஹட்டன்ல 2015 2/10 அங்க கடைசியில திகதிகளுக்கு நடுவில் டாட். ஓகே, இப்ப முற்றுப்புள்ளி எங்க வைக்கிறேன்னு உங்களுக்கு இப்ப ஒரு கிளியர் கிடைச்சிருக்குமென்னு நான் நம்புறேன். ஓகே, அடுத்தது வினாக்குறி. இக்குறியீடை எங்க பயன்படுத்துவோம்ங்கிறத நீங்க பார்க்கலாம். வினாக்குறியை நாங்க பயன்படுத்துற சந்தர்ப்பங்கள் நேர்கூற்று வினா வாக்கியங்களின் இறுதியில். நீ ஒரு பேனையாவது தரமாட்டாயா? நீ ஒரு பேனையாவது எனக்கு தரமாட்டாயா என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அங்கு கட்டாயம் வினாக்குறி ஒன்று போட வேண்டும். அயற்கூற்று வினா வாக்கியங்களின் இறுதியில் வினாக்குறி வராது. உதாரணமா, நான் அதை பார்த்தேனா என்று அவன் கேட்டான். இங்கே பார்த்தேனா என்பது ஒரு வினா கிடையாது, அது ஒரு கூற்றிலே வரக்கூடிய ஒரு செய்தி. சரிதானே? நான் பார்த்தேனா என்று வாரது.
நான் பார்த்தேனா என்று அவன் கேட்பான். இங்கு கேட்டவன் அவன். ஆகவே நான் அதை பார்த்தேனா என்பதற்கு கேள்வி அடையாளம் போடக்கூடாது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியோ? ரைட். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஓகே. ஐயத்துக்கிடமான யாதேனும் ஒரு கூற்றின் பின் அடைப்புக்குறிக்குள் வினா குறியிடப்படுகின்றது. உதாரணமாக திருவள்ளுவர் காலம் கிறிஸ்துவுக்கு பின் 100. திருவள்ளுவர் எப்போது வாழ்ந்தார் என்பது தெரியாது. அது கிறிஸ்துவுக்கு பின்னால் கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர். ஸோ தெரியாது. ஆகவே எப்ப போடணுங்கிறது அந்த அடையாளம் கேள்வி அடையாளத்தை நாங்கள் போட்டு விட்டோம்னா அர்த்தம் எங்களுக்கு தெரியாது, ஷூரா தெரியாது. அப்ப ஒரு சந்தேகத்துக்கு நாங்கள் இவ்வாறு கேள்வி குறி போடுகின்றோம். சரி, இது மெய்ப்பாட்டுக்குறி அல்லது வியப்புக்குறி என்று நான் சொல்லுவோம், ஆச்சரியக்குறி என்று சொல்லுவோம். பல்வேறு விதமான மன உணர்ச்சிகளை வெளிக்காட்ட இக்குறி பயன்படுத்தப்படுகின்றது. பல்வேறு விதமான உணர்ச்சிகளை வெளிக்காட்ட இந்த குறியீடு பயன்படுத்தப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில புதுமை, மகிழ்ச்சி, இரக்கம், துக்கம், கோபம், பயம், விருப்பம், நோவு, துன்பம், அருவருப்பு, பொறுப்பு இது மாதிரியான அதிகமான உணர்ச்சிகளை நீங்கள் எதனூடாக வெளிப்படுத்தலாம்? இந்த ஆச்சரிய குறியினூடாக வெளிப்படுத்தலாம். ஆஹா, மலையிலே வழிந்தோடும் நீரருவின் அழகுதான் என்னே. அப்ப அந்த என்னே என்று வசனம் முடிகின்ற போது நீங்கள் கட்டாயம் ஒரு ஆச்சரிய குறியை போட்டுக்கொள்ள வேண்டும். பாவம் வாயில்லா பிராணி. அப்ப அங்கேயும் ஒரு ஆச்சரிய குறி வரணும். அதுல போடுவிடணுமா? ரைட். ஐயோ எல்லாமே போய்விட்டனவே, அங்கேயும் ஒரு ஆச்சரிய குறி வரும். ஆக இந்த வசனத்தினுடைய இறுதியிலே ஆச்சரிய குறியை நாங்கள் போட்டுவிட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். சரியா? சரி. 4வது காட்புள்ளி அல்லது உறப்பிசை குறின்னு சொல்ற கமா. அந்த ஈனா ஃபொண்ட் மானாம கிடக்கு கமாவாது. இந்த குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து வருகின்ற சொற்களையும் துணை வாக்கியங்களையும் பொருள் விளங்கும் வண்ணம் தனித்தனியாக பிரித்து காட்டுவதற்கு தான் கமாவை பயன்படுத்தணும். தொடர்ச்சியாக ஒரு 4-5 சொல் எழுத போறோம். அம்மா, அப்பா, தங்கை, பாட்டி, தாத்தான்னு சொல்லி கொண்டு போகிறோம்னா அங்க 4 சொல்லையும் தனித்தனியாக பிரிச்சு காட்டணும். இல்லாட்டி சொல்லி வரும். தாய்மொழி, கணிதம், விஞ்ஞானம், சமயம், ஆங்கிலம், 6 பாடங்களும் தான் 11க்கு கட்டாய பாடங்களாகும். அப்ப இங்க தாய்மொழி, கணிதம், விஞ்ஞானம், சமயம் என்ற ஒவ்வொரு இதுக்கு பக்கத்துலயும் கட்டாயம் கமா போடும். இந்த கமாக்கு முன்னுக்கு இடைவெளி வந்து விடுபட்டுக்கு தானே, அது டைப்பிங்ல வந்த ஃபாண்ட் சேஞ்சில் வந்த மிஸ்டேக். நீங்க அந்த இடைவெளி தேவை இல்லையா? இடைவெளி கமாக்கு பிறகுதான் வேணும்னா கமாக்கு பிறகுதான் இடைவெளி வரும். ஓகே, உங்களோட அனுப்புற நோட்ஸ்ல சரியா இருக்கும். இதுல நான் படிப்பிக்கிற இந்த லேப்டாப்ல கொஞ்சம் சிக்கலானாலும் பிரச்சனை. ஓகே, ஃபாண்ட் சப்போர்ட் இல்லை. உயர்ந்த நட்புக்கு குசேலனும் கண்ணனும் குகனும் ராமனும் கர்ணனும் துரியோதனும் சிறந்த எடுத்துக்காட்டுறான். இந்த குசேலனும் கண்ணனும்ங்கிறது உண்டு, குகனும் ராமனும்ங்கிறது இன்னொன்று, கர்ணனும் துரியோதனம்ங்கிறது இன்னொன்று. டைம் பிரிச்சு காட்டுறோம். மாணாக்கர் தாம் கேட்ட பாடங்களை நாடோறும் படித்தும் தாம் கேட்ட பொருட்களை பற்றி பலதரம் சிந்தித்தும் ஆசிரியரை சந்தித்து அவற்றின் குறைதீர கேட்டும் சக மாணவர்களுக்கு பலமுறை பழகியும் தமது கல்வியை விருத்தி செய்ய வேண்டும். இங்க ஒவ்வொரு நிலைமுறைக்கும் பக்கத்துல கமா போடப்படும். கல்வியை விருத்தி செய்வதற்கான வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கமா போட்டு பிரித்து காட்டுவோம். அடுத்தது வாக்கியத்தில் எழுவாய் நெடுந்தொடரா இருப்பினும் பயனிலைக்கு தொலைவில் இருப்பினும் அந்த எழுவாய்க்கு பின் கமா போடப்பட வேண்டும். நேர்மாறாக இலக்கியத்தனம் வாய்ந்த கதைகள் கருப்பொருளுக்கும் பாத்திர படைப்புக்கும் பாத்திரங்களின் உளவியலுக்கும் அழுத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப அங்க பாருங்க, இந்த இலக்கியத்தனம் வாய்ந்த கதைகள் என்கிறது கட்டாயம் கமா போடும். கருப்பொருளுக்கும் பாத்திர படைப்புக்கும் என்கிறது கிடையாது கமா போடும். காகம் கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. அங்க காகம் என்கிறது கட்டாயம் கமா போடணும். கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் அங்கும் ஒரு கமா. அதற்கு பிறகு தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது முற்றுப்புள்ளி. வாக்கியங்களிலே விளக்கத்திற்காக வரும் இடைப்பொருளை பிரித்து காட்டுவதற்கு காட்புள்ளியில் முன்னும் பின்னும் இடம். உதாரணத்துக்கு நான் மக்களிடம் குறிப்பாக ஏழைகளிடம் இரக்கத்துடன் பழக வேண்டும். நாம் மக்களிடம் கமா, குறிப்பாக ஏழைகளிடம் கமா, இரக்கத்துடன் பழக வேண்டும் என்பது அடுத்த விஷயம். அடுத்தது
பொருள் மயக்கம் தோன்றக்கூடிய இடங்களில் மயக்கம் தோன்றாதவாறு தெளிவுபடுத்துவதற்கு காட்புள்ளி போடப்படும். கண்ணன் கர்ணனிடம் பாண்டவருக்காக தூது போயினான். இந்த கண்ணன் கர்ணனிடம்ங்கிறது ஒரு ஆள் மாதிரி விளங்கிடும். கண்ணன் கர்ணனிடம் என்றதால் ஒரு ஆள் மாதிரி போயிடும். ஆகவே அது 2 பேருங்கிறதை பிரித்து காட்டுறதுக்கு கட்டாயம் கண்ணனுக்கு பக்கத்தில் ஒரு கமா நாங்கள் போட வேண்டும். கண்ணன் கர்ணனிடம் என்று நாங்கள் போட வேண்டும். இல்லாவிட்டால் கருத்து பிழைச்சு போயிடும். சரி, ஒருவரை அல்லது ஒன்றை விழித்து கூறும் இடத்து வெளிப்பெயரை அடுத்து காட்புள்ளி குறிப்பிட வேண்டும். மாலிக், நீ ஏன் இன்று அதனை கொண்டு வரவில்லை? கடைசியில தான் அந்த கேள்வி அடையாளம் வரும். மாலிக் என்று அவரை விழிக்கின்ற போது கட்டாயம் கமா போடுவார். கண்ணே கலங்குவது ஏன்? அங்க கண்ணே என்று விழிக்கின்ற போது கமா தான் போடுறாங்க, ஆச்சரியக்குறி போடுறது. நிறைய பேர் இந்த இடத்துல ஆச்சரியக்குரிய போடுறாங்க. பிள்ளை, கண்ணே கமா தான் போட வேண்டும். கமாவை தான் நீங்கள் போட வேண்டும். ஓடிவா தம்பி, ஓடிவா, அதிலே ஒரு கமா. விழிப்பெயர் வாக்கிய இறுதியில் வந்தால் அதுக்கு முன்பு காட்புள்ளி ஏற்படும். ஓகே. இணைப்பு இடைச்சொற்களான ஆதலால், ஆகையால், ஆகவே, ஆயினும், இனி, எனினும், என்றும், எனவே இந்த மாதிரியான இணைப்பு சொற்கள் காணப்படும் இல்லையா? அதை ஒவ்வொன்றுக்கும் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? கமா போடப்பட வேண்டும். விதியை அறியாமல் வேள்வியை இகழுகின்றாய், ஆதலால் கமா. மகன் என்பதற்கு பொருத்தமுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவருக்கு புலப்படுத்துவதற்காக நாம் எழுதுகின்றோம். ஆகவே கட்டாயம் கமா. எமது எழுத்துக்கள் எழுத்து பொறிமுறையை அனுசரித்து எழுதப்படல் வேண்டும். இனி ஆக வேண்டிய கர்மங்களை கவனிப்போம். அந்த இனி கட்டாயம் கமாவம். கமாதான் ஆக கூட பயன்படுத்துறது பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய இடங்கள்ல வரை தொடர் வாக்கியம் ஒன்றில் உள்தொடர்கள் நீண்டிருந்தால் இவை பொருள் விளங்க காட்புள்ளியிட்டு பிரித்து காட்டப்படும். சரிதானே? கம்பர் வள்ளுவர் கண்ட வீர சிகரமான அமிர்த தாமரையில் ஈடுபாடுற்று அந்த வீர தீர அமிர்த தாரையை ஒரு அட்சய பாத்திரத்தில் ஏந்தி எடுத்து வெகு பக்குவம் செய்து அந்த உண்மையை ஒரு அமிர்த சஞ்சீவியாக்கி இந்த உலகுக்கு வழங்கி இருக்கிறார். பெயரடை விளங்கிச்சானே? அப்ப அங்க எந்த இடத்தையும் நான் கமா பாருங்க. பாத்திரத்தில் ஏந்தி எடுத்து பக்குவம் செய்து அப்படி அந்த விஷயங்கள் பிரிச்சு காட்டுறதுக்காக வேண்டி காட்புள்ளிகள் போடப்படும். பெயரடைகளும் வினையடைகளும் ஒன்றுக்கு மேல் அடுக்கி வரும்போது கடைசியாக நிற்கும் அடை தொடர்ந்த ஏனைய அடைகள் தொடர்ந்தும் காட்புள்ளியால் பிரித்து காட்டப்படும். அவதானமாக கேட்டு கிரகித்து மனந்திறந்து எழுதி வெளியிடுவதானது பயன் தரக்கூடிய உணர்ச்சி ஏற்பாடாகும். பாருங்க, கேட்டு கிரகித்து அதை பிரிச்சு காட்டும். ஒருவரின் நேர்கூட்டு வாக்கியங்களை அப்படி எழுதும் போது கூற்றுக்கு முன் காட்புள்ளி இடப்படும். உதாரணம், சிறுமி என்னை வழக்கு முறையிலிருந்து காப்பாற்றுவார்கள் யாரும் இல்லையா என அழுதாள். அப்ப அங்க சிறுமி என்பதற்கு கமா போடப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவட கூற்று வரும். ஆம் இல்லை என்ற சொற்களோடு வாக்கியம் ஆரம்பிக்கும் போது காட்புள்ளி இட வேண்டும். ஆம், நான் பரிபூர்ண ஒத்துழைப்பை நல்குவேன். இல்லை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமுக்கு பக்கத்திலே இல்லைக்கு பக்கத்திலேயும் கமா வரும். கடிதம் எழுதும் போது விழிப்புக்கு பின்னரும் ஒப்பமிட முன்னரும் முகவரி எழுதும் போதும் பெயர் முகவரி ஆகியவற்றின் பின்பும் காட்புள்ளி எடுக்கும். அன்புள்ள துணைவி கமா, என்றும் மறவாத கமா, உண்மையுள்ள கமா, பணிப்பாளர் நாயகம் தேசிய கல்வி நிர்வாகம் மகரகமை. அப்ப பணிப்பாளர் நாயகம் கமா, தேசிய கல்வி நிர்வாகம் கமா, மகரகமைக்கு தான் முற்றுப்புள்ளி. தொடரின் பகுதிகளை காட்டுவதற்கு காட்புள்ளி இடப்படும். 1999 கமா மார்கழி. ரைட், ஓகே. இவ்வளவு நேரம் நாங்க பாடுறது காட்புள்ளி. சரி, நேற்று எக்ஸாம் ஒன்று போட்டேன். செஞ்சாக்கள் யார் யார்? உங்களுக்கு எஸ்ன்னு போடுங்க. நேற்று இல்லை, இன்றைக்கு தான் போட்டேன் எக்ஸாம். யார் யார் எக்ஸாம் செஞ்சாக்கள்? மார்க்ஸ் போட்டீங்களா? குரூப்ல போட்டீங்களா மார்க்ஸ்? என் குரூப்ல போட்டாதாக்கள் போடுங்களா? மார்க்ஸ் குரூப்ல போடணும். நல்ல, சரி. பிரதான கூற்றுக்கு பின்னே வரும் கூற்று அதன் விளக்கமாக அமையும் இடத்து முக்காட்புள்ளி இடப்படும். பாடலில் ஆசிரியர் கூறும் கருத்துக்கள் விழுமிய மிக்கவை
என்று முக்கால் புள்ளியை வச்சுட்டு தான் அந்த விழுமியம் என்ன என்றதை சொல்றோம். அயலாரின் ரகசியங்களை கேட்கலாகாது, பிறர் மீது தீய பழி சொற்களை கூறலாகாது என்பவையே அவை. அப்ப அதை விளக்குறதுக்காக அந்த முக்காட்புள்ளியை நாங்கள் போடுவோம். ஒரு பட்டியலை அறிவிப்பதற்கு முன்னரும் அவையாவன உதாரணமாக வருமாறு என்பன போன்ற தொடர்களுக்கு பின்னர் முக்காட்புள்ளியிடப்படும். அந்த அறையில் காணப்பட்டவை: டபுள் டோட், உடைந்த கதிரைகள், சிதைந்த மேசை, தூசு, படிந்த கரும்பலகை. வினைத்தொகைக்கு உதாரணங்கள்: கடிநாய், சுடுநீர், கொள்கலன், ஏவுகணை என்பனவாகும். அப்ப அந்த வினைத்தொகைக்கு உதாரணங்கள் என்பதற்கு பக்கத்தில் கட்டாயம் என்ன போடப்படணும்? முக்காட்புள்ளி ஒன்று போடப்பட வேண்டும். பட்டியல் அடுத்த வரியில் வந்தால் முக்காட்பிலிம்பில் ஒரு கோடும் வரைய வேண்டும். நோபல் பரிசு வழங்கப்படும் துறைகளாவன போட்டு டோட்டுன்னு வச்சு போட்டோம். கீழ் அடுத்த வரியில தான் இலக்கியம், பொருளாதாரம், மருத்துவம் என்று எழுதிட்டு போகும். நீளமான மேற்கோள் பகுதி ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு முக்காட்புள்ளி இடப்படும். நீளமான மேற்கோள் பகுதி: பிரதமர் விரிவுரையாளராக வந்தவரை அறிமுகம் செய்து தலைவர் பின்வருமாறு கூறினார் என்று டோட்டை வச்சு போட்டு நாங்கள் அங்கே அளவு விஷயத்தை சொல்லுவோம். தங்கம் சில வேளைகளில் புடம் போட்ட நிலையில் நமக்கு கிடைத்து விடுவதுண்டு. அதுபோலவே பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலம் ஆய்வுகளை மேற்கொண்டு பட்டம் பெற்ற நிலையில் நம் மத்தியில் உரையாற்ற வந்துள்ள செல்வி மணிமொழி அவர்கள் என்று இப்படி வர விஷயங்கள். ரைட். அடுத்தது அரைப்புள்ளி அல்லது தொடர் இலக்க குறி, தொடர் இசைக்குறி என்று சொல்லப்படுவது. ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டமையும் போது ஒவ்வொரு பயனிலையின் பின்னும் இக்குறியீடு பயன்படுத்தப்படுகின்றது. இராமன் கைகையின் கட்டளையை தலை மேற்கொண்டான், காடேகினான், வனவாசம் மேற்கொண்டான், மனைவியை இழந்தான், ராவணனோடு சமர் செய்தான், மனைவியை மீட்டான். கடைசியா தான் டாக்டர். அது வரைக்கும் வரக்கூடிய அனைத்திலும் நாங்கள் கட்டாயம் வைக்க வேண்டியது இந்த அரைப்புள்ளி. உட்தொடர்களை இணைப்பதற்கு அரைப்புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. சமரசம் உலாவும் மயானத்துக்கு ஆவி போன பின் ஆண்டியும் வருகிறான், அரசனும் வருகிறான், அசடனும் வருகிறான். இப்ப இங்கு உட்தொடர்கள் ஒவ்வொன்றையும் இணைப்பதற்கு இந்த அரைப்புள்ளி விடப்பட வேண்டும். சிறுகோடு எண்ணத்துக்கு போறேன்னு பார்ப்போம். உயிர் துடிப்பும் நாடக நயமும் தோன்ற எழுதும் போது காட்புள்ளி அல்லது அரைப்புள்ளி வர வேண்டிய இடத்தில் வெட்டிசை குறி பயன்படுத்தப்படுகின்றது. தீக்குளிப்பு நேரமும் நெருங்கியது. எல்லோரது பார்வையும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் நிலைத்திருந்தது. ஆலயமணி அடித்தது. அரோகரா சத்தம் வானை பிளந்தது. பக்த கோடிகள் ஆலய முண்டலில் திரண்டனர். ஒரே அமர்க்களமாக இருந்தது. சரி, இந்த உதாரணத்தை பாருங்களேன். பௌத்தர், இந்துக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர் எல்லோரும் அந்த விழாவில் கலந்து கொண்டனர். இப்படியான இடங்கள்ல தான் இந்த சிறுகோடை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சில வெண்பாக்கள்லையும் இது பயன்படுத்தப்படுகிறது. அந்த கவிதையில பார்த்துப்பீங்க, இப்படி வந்துட்டு டேஷனை போட்டு அடுத்த வரியில் எழுதிப்பான். ஸோ அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தலாம். சொற்கள் சுருக்கப்படும் போது உதாரணம் என்பதை ஊனா கோடு என்று எழுதும் போது பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு ஏனா கோடு டு இவ்வாறு எழுதுகின்ற போது தேவைப்படும். தயங்கி பேசுவதை காட்டுவதற்கு இந்த குறியீடு பயன்படுத்தப்படும். நான் இங்கே வந்தது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களால் எனக்கு ஒரு கருமமாக வேண்டி இருக்கிறது. இப்படி தயங்கி பேசுகின்ற போது அந்த விட்டிசைக்குரிய உணர்ச்சி குழப்பத்தை காட்டுவதற்கு எனக்கு வந்த கோபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை போட்டு நாங்கள் என்ன செய்வதென்று கூட பாராது அவன் கன்னத்தில் அறைந்து விட்டு. ரைட். கடைசி 9வது அடைப்புக்குறி. ஆதாரங்கள், வரைவிலக்கணங்கள், விளக்கங்கள், மாற்றேற்று குறிப்புகள், மொழிபெயர்ப்புகள் போன்றவற்றை காட்டுவதற்கு அடைப்புக்குறி பயன்படுத்தலாம். செங்கையல் பழனம் எங்கும், திருமகள் உறையும் எங்கும், சேக்கிழார் பெரிய புராணம், திருநாட்டு சிறப்பு நிரப்பு செய் என்று வரக்கூடிய அப்ப அதை அந்த சேக்கிழார் அந்த கவிதையை சேக்கிழார் என்பதை நாங்கள் பிராக்கெட்லாம் போட்டு காட்டுவோம். அல் குர்ஆன், பைபிள், பகவத்கீதை அப்படி என்று சொல்லும்போது பிராக்கெட்லாம் போட்டு காட்டும். கட்டுரை, பொருள் பற்றி சிந்தித்து கருத்துக்களை விரித்து எழுதுவது, அதுதான் கட்டுரை என்பதற்கான விளக்கம் என்றால் இந்த விளக்கத்துக்கு ஒரு அடைப்புக்குறி. கல்யாண சுந்தர முதலியார்
என்று சொல்லிட்டு அவரை பற்றின அந்த விளக்கத்தை வீணாக்கானாண்டு பிராக்கெட்டில் போடுறோம் இல்லையா? ரைட். டிரான்ஸ்லேஷன் மின்பரப்பாக்கி என்பதை டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்ல முடியாது, ஜெனரேட்டர். அப்படி போட்டோம்னா அதை பிராக்கெட்டில் போடுவோம். சரி. மேற்கோட்குறி இது என்னது பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியும். ஒருவருடைய கூட்டை அப்படியே மேற்கொண்டு எடுத்தாலும் போது மேற்கோட்குறி பயன்படுத்தப்படும். புத்தகம், சஞ்சிகை, கட்டுரை முதலியவற்றை பெயர் சுட்டி குறிப்பிட பயன்படும். பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பொன் விலங்கு என்ற நாவல், அதில் கட்டாயம் அந்த 2 இது வரணும். இல்லை டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புகிற நோட்ஸில் சரியா இருக்குமா? ஓகே, சரி, அவ்வளோதான் அந்த பகுதி. ஸோ 10 வகையான இலக்கண நிறுத்தற் குறியீடுகள் பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஸோ அந்த நிறுத்தக் குறியீடுகள் 10ம் நீங்கள் கட்டாயம் ஒருக்கா இது செஞ்சு கொள்ளணும். அதை கொஞ்சம் ஒருக்கா எல்லாம் ரிவைஸ் பண்ணி கொள்ளணும். ரிவைஸ் பண்ணி கொண்டீங்க என்னன்னா உங்களுக்கு ஒரு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போடணுங்கிற ஒரு பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் எங்களோட ஆன்லைன் எக்ஸாமில் அந்த பயிற்சிகள் இருக்கும். இருந்ததா? நிறுத்தற் குறியீடு சம்பந்தமாக எனக்கு கேள்வி இருந்ததா நீங்கள் செஞ்ச எக்ஸாமில்? இருந்துச்சா இல்லையா? இல்லையா? சரி, அடுத்த எக்ஸாம்களில் இருக்கும். சரி, ஓகே. இன்னும் இருக்கு எக்ஸாம், நான் நடத்துவேன் எக்ஸாம்ஸ், அப்படி நடத்துகிற நேரம் வரும். ரைட். இப்போ நாங்கள் வருவோம். நிறுத்தற் குறியீடு வார வளமையாக வார மொழித்திறன் சரிதானே? வளமையாக வாரது. சரி, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இப்போ எப்படியான கேள்வி வருமா? நிறுத்தற் குறியில் ஒரு வசனத்தை அப்படியே தந்துட்டு இதில் பொருத்தமான இடங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நிறுத்தற் குறி போடுங்க அப்படின்னு சொல்லி வரும். சரிதானே? அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செய்யணும். நான் அனுப்பின பேப்பர்ஸ்ல எல்லாமே இருக்குது அந்த கேள்விகள். நீங்க பார்த்தீங்களோ தெரியாது. நான் அனுப்பின பேப்பர்ஸ்ல பொருத்தமா நிறுத்தக்குறி போடுற கேள்விகள் வந்திருக்கும். அடுத்தது நிறுத்தக்குறிகளை போட்டு பிழையான நிறுத்தக்குறி போடப்பட்டு இதை திருத்தி எழுதுங்கன்னு பெறலாம். சரிதானே? அவை அது முக்கியம். 2வது உங்களோட சுருக்கம், கட்டுரை இதெல்லாம் எழுதுகின்ற நேரம் கட்டாய நிறுத்தற்குறியை சரியா பயன்படுத்துகிறீங்களா என்பதற்கு மார்க்ஸ் செய்யுது. இல்லைங்கனோ? அப்ப பல இடங்கள்ல இந்த நிறுத்தக்குறிங்கிறது உங்களோட இந்த எக்ஸாமுக்கு உதவி செய்யும் மொழித்திறன் பாடத்துக்கு. ஆகவே அதை நாங்கள் படிச்சிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ள வரும். கடிதம் எழுதுவது எப்படி? இன்னைக்கு 7வது கிளாஸ் தானே? ஸோ 7வது கிளாஸ்ல கடிதத்தை முடிக்கும். நாளைக்கு 8வது கிளாஸ்ல இலக்கணம் பார்ப்போம். 9வது கிளாஸ்ல கட்டுரையை பார்ப்போம். 10வது கிளாஸ்ல அறிக்கை மற்ற மற்ற விஷயங்கள் அதுகளை பார்த்து முடிச்சோம்னா சரியா? ரைட். கடிதம் எழுதுவது எப்படி? கடிதம் எல்லாருக்கும் எழுத தெரியும். பட் இப்போ கடிதம் எழுதுறது ரொம்ப குறைஞ்சிட்டு இல்லையா? இமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சமூக வலைத்தளங்களுடைய மீடியாக்களுடைய அதிகாரியாக கடிதம் எழுதுதல் என்ற இந்த பழக்கம் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கணும். ஆகவே அது முற்றாக இல்லாமல் போயிட்டு சொல்றதுக்கும் இல்லை. இருக்குது, ஒஃபிஷியல் லெட்டர்ஸ் பொறுத்தவரையில் இப்பயும் இருக்குது அந்த பழக்கம். இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சரியா? ரைட். ஸோ இப்பொழுது கடிதம் எழுதுவது எப்படி என்கிற விஷயத்துக்குள்ள நாங்கள் வருவோம். மொழித்திறன் வினாத்தாள்களில் கடிதம் எழுதல் ஒரு கட்டாய வினாவாக பெரும்பாலும் காணப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். கடிதத்துக்கு ஒரு பெரிய மார்க்ஸ் ஒன்று இருக்குது. ஆகவே கடிதம் எழுதுவதை பொறுத்தவரையிலே 15 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. சில பரீட்சையில் 20ஓ 10ஓ கொடுக்கலாம், பிரச்சனை. பெரும்பாலும் 15 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இதில் 15 மார்க்ஸையும் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ கடித அமைப்புக்கு முறைமைக்கு ஏற்ப நாங்கள் கடிதத்தை எழுத வேண்டும். கடிதம் எழுதுகின்ற போது அந்த கடிதத்தை எழுதுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, ஒரு ஃபார்மட் இருக்கிறது. அந்த ஃபார்மட்டை பின்பற்றி நாங்கள் கடிதம் எழுத வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். சரியோ? நாங்கள் கடிதம் எழுதுகின்ற போது அந்த ஃபார்மட்டை பின்பற்றி நாங்கள் கடிதம் எழுதுவது மிக முக்கியமான ஒரு விஷயம். 2வது, எழுத்து பிழைகளை சொற்களை பிரயோகிக்கணும். எழுத்து பிழைகளுக்கு கட்டாயம் புள்ளி குறைப்பாங்க. இது மொழித்திறன் பாடம்ங்கிறதால எழுத்து பிழைக்கு கட்டாயம் மார்க்ஸ் கூறப்படும். அவை கட்டாயம் நீங்கள் எழுத்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். கருத்துக்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறுவதற்கு மார்க்ஸ் இருக்குது. கருத்துக்களை நீங்க சொல்ற நேரம் கட்டாயம் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் நீங்கள் சொல்லுகின்ற போது அதற்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். சரியா?
தேவையற்ற விளக்கங்களையும் அலற்றல்களையும் தவிர்த்து உங்களோட கடிதத்துல வந்து டிரெக்ட் ஆகிக்கணும் விஷயம். சுற்றி வளைச்சு பேசக்கூடாது. தேவையற்ற விளக்கங்கள் எதுவும் நீங்கள் அதில் சொல்லக்கூடாது. விளங்கிச்சோ? இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். கோரப்பட்ட விடயத்தை நேரடியாக முன்வைக்க வேண்டுமே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சுற்றி வளைத்து தேவையில்லாத விளக்கங்களை சொல்லி இன்னும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. மிக தெளிவாக, சுருக்கமாக, டிரெக்டாக, நேரடியாக அந்த விளக்கங்களை நீங்கள் சொல்வது கட்டாயமானது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். சரியோ? கடிதத்தின் வகைகள் என்னென்ன வகையான கடிதங்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது வந்து உறவுமுறை கடிதம். பெரும்பாலும் இது எக்ஸாமுக்கு வாரல். உறவுமுறை கடிதம் பரீட்சைகளுக்கு வாரது மிக மிக குறைவு என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப உறவுமுறை கடிதம் உறவுமுறை கடிதத்தை பொறுத்தவரையிலே இது எங்களோட நண்பர்கள், உறவினர்களுக்கு நாங்கள் அனுப்புகின்ற அலுவலகம் சாரா அன்அஃபிஷியல் லெட்டர்ஸை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், உறவுமுறை கடிதம் சொல்லுவோம். மாமாக்கு, பெரியப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, தங்கச்சிக்கு, காதலிக்கு, மனைவிக்கு எழுதுகின்ற கடிதங்கள் உறவுமுறை சார் கடிதங்கள். அது ஒஃபிஷியல் கிடையாது. ஆனா அதுக்கும் ஒரு திட்டமைப்பு இருக்கு. ஆனா இது போட்டி பரீட்சையில கேட்கறதுங்கிறதால நாங்கள் அதை பற்றி பெருசா அலட்டிக்கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு தேவை இந்த ஒஃபிஷியல் லெட்டர்ஸ். அலுவலக கடிதங்கள் என்கின்ற இந்த பகுதி எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த அலுவலக கடிதத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோம். இதை தொழில்சார் கடிதங்கள், ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியும் இதற்கு இன்னும் ஒரு பெயர் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். தொழில்சார் கடிதங்கள் என்று இதில் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். தொழில்சார் கடிதங்கள். சரியா? இத்தகைய கடிதங்களுக்கு பல்வேறு வகையில காணப்படும். கோரிக்கை கடிதம் ஒன்று, கோரிக்கை விடுத்து நாங்கள் ரிக்வஸ்ட் லெட்டர்னு சொல்லுவோம். முறைப்பாட்டு கடிதம், கம்ப்ளைனிங் லெட்டர், பொறுப்பேற்றல் கடிதம், அசியூமிங் லெட்டர், மன்னிப்பு கடிதம், எக்ஸ்கியூஸ் லெட்டர், விண்ணப்ப கடிதம், அப்ளிகேஷன் லெட்டரோ அந்த விண்ணப்பிக்க ஒரு தொழிலுக்கு நாங்கள் விண்ணப்பிச்சு எழுதுற கடிதங்கள். அப்ப இப்படி பல வகையான கடிதங்கள் கேட்கப்படலாம். அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை கடிதம் எழுதுங்க, மின்சார சபையிலே அல்லது என்ன உங்களுடைய பாடசாலைக்கு தேவையான அல்லது உங்களோட அலுவலகத்துக்கு தேவையான தளபாடங்களை கேட்டு அமைச்சுக்கு ஒரு கோரிக்கை கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா அது கோரிக்கை கடிதம். உங்களுடைய பாதையிலே நீண்ட காலமாக எரியாமல் இருக்கின்ற தெருவிளக்கு தொடர்பாக முறைப்பாடு செய்து மின்சார சபைக்கு ஒரு முறைப்பாட்டு கடிதம் எழுதுங்கன்னா முறைப்பாட்டு கடிதம். கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டதை அறிவித்து மேலதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னா அது பொறுப்பேற்றல் கடிதம். செய்த தவறுக்காக மன்னிப்பு கோரி ஒரு கடிதம் எழுதுங்கன்னு கேட்டால் மன்னிப்பு கடிதம். ஒரு ஜப்ல தன்னை அப்பாயின் பண்ணுமாறு தனக்கு அதோட தகுதிகள் இருப்பதாக சொல்லி எழுதப்படுகின்ற கடிதம் விண்ணப்ப கடிதம். அப்ப ஒவ்வொரு கடிதமும் வித்தியாசம். மூன்றாவது இப்போது நவீன காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் தான் இந்த இலத்திரனியல் கடிதம், அதாவது இமெயில் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மெயில்ஸ். இமெயில் பத்தி நாங்கள் உங்களுக்கு தெரியும். இது போட்டி பரீட்சையில் இப்போ கேட்காங்க இல்லை, ஆனால் இனி வருங்காலங்களில் இதைத்தான் கேட்பாங்க. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சிருக்கிற அவசியம் இல்லை. இமெயிலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக இந்த இமெயில் இலத்திரனியல் சாதனங்கள் வளர்ச்சிக்கு பின்னால் இலத்திரனியல் கடிதங்கள் இமெயில் வந்து இன்றைக்கு அதிகமாக மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படுகின்றது. ஸோ இந்த இலத்திரனியல் கடிதங்கள் மிக முக்கியமான, இதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இமெயில் அனுப்புறதுக்கு. அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்போதைக்கு வராதுங்கிறதால நாங்கள் அதையும் விட்டுட்டு மற்ற விஷயத்துக்கு. கடிதத்தின் உள்ளடக்கம். ஒரு அலுவலக கடிதம் ஒன்று நாங்கள் எழுதுவதாக இருந்தால் அதில் என்னென்ன உள்ளடங்கம் அப்படிதான் முக்கியமான விஷயம். அனுப்புவரின் முகவரி, பெறுபவரின் முகவரி, விழிப்பு, தலைப்பு, உடல், நன்றி, முடிப்பு. மொத்தம் 7 விடயங்கள் இதில் உள்ளடக்கப்படுவாங்க. இது முக்கியமான விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். 7 விடயங்கள் மொத்தமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று அனுப்புபவரின் முகவரி. சரிதானே? அனுப்புவர் யாரோ அவருடைய முகவரி கட்டாயம் அதில் மென்ஷன் பண்ணப்படுகிறோம். பெறுபவரின் முகவரி, சரி, பெறுபவர் யாரோ அவருடைய முகவரியும் அதுல கட்டாயம் இருக்க வேண்டும். விழிப்பு இருக்க வேண்டும். ஐயா, அம்மணி என்று நாங்கள் விழிப்போம் இல்லையா, அது கட்டாயம் இருக்க வேண்டும். அடுத்து தலைப்பொண்ணு போனோம். மின் விளக்கு எரியாமையை தெரியப்படுத்தல், அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பித்தல்,
பாடசாலைக்கு தேவையான தளபாடங்களை கூறல். அலுவலகத்துக்கு வருகை தராமைக்காக மன்னிப்பு கூறல். குறித்த வேலையை முடிக்காமைக்காக மன்னிப்பு கோரல். இப்ப அந்த கடிதத்தினுடைய வகைக்கேற்ப அங்க தலைப்பை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒன்று என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். அப்ப அனுப்புவரின் முகவரி, பெறுபவரின் முகவரி, விழிப்பு ஐயா அம்மணி என்று வாங்கி தலைப்பு போட்டுட்டு உடல் என்ற பகுதி கட்டாயம் 2 பந்திகளில் நீங்கள் எழுதலாம். 2 பந்திகளுக்கு மேற்படாம நீங்க கட்டாயம் எழுத வேண்டும். அதுக்கு மேல போக தேவையில்லை. 2 பந்திக்குள்ள கடிதம் எழுதணும். உடல் 2 பகுதி 2 பந்தி தான். மேக்ஸிமம் 2 பந்தி, சில இடங்கள் 1 பந்தியே போதுமானதா இருக்கும் உடலுக்கு. அந்த உடல் என்பதுதான் கடிதத்தினுடைய உயிர். அது இல்லைன்னா அது கடிதமே இல்லை. ஸோ உடல்ல தான் நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத, காரணங்களை, நியாயங்களை, ஆதாரங்களை, தேவையை, கோரிக்கையை எல்லாம் எங்கு முன்வைப்போம்? இந்த உடலுக்குள்ள தான் நாங்க முன்வைப்போம். கடைசியா முடிக்கின்ற போது நன்றி அப்படி என்று சொல்வது ஒரு இங்கிதம். கடைசியாக முடிப்போம். இவ்வண்ணம் உண்மையுள்ள இப்படிக்கு அதிபர் இப்படி சொல்லுவோமா? அப்படி நாங்கள் சொல்வதற்கு பேர் தான் இந்த கடிதம் எழுதுகின்ற முறை. ஓகே, சரி. தற்போது புதிய நடைமுறை என்னட்டா, கடிதம் ஒன்றில் முகவரி முதல் சொல்ற வலது பக்கம் நம்மட முகவரி, இடது பக்கம் மத்தவர முகவரி இப்படியெல்லாம் எழுதுவோம் இல்லையா? நடுவுல தலைப்பு, கீழே இதெல்லாம் இல்லை. இப்ப சிஸ்டம் என்ன என்றால், புதிய சிஸ்டம் என்ன என்றால், சகல விடயங்களும் இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும். லெஃப்ட் அலைன்மென்ட் மட்டும்தான். லெஃப்ட் அலைன்மென்ட் மாத்திரம்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயம். ஆகவே அலைன்மென்ட் எப்போதும் லெஃப்ட் தானே இப்ப கடிதத்துக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஆகவே அந்த அடிப்படையில முகவரி, முடிப்பு, கையொப்பம் அனைத்தும், இரு முகவரி அனைத்தும் கடிதத்தின் இடது பக்கத்திலேயே இப்பொழுது எழுதப்படுகின்றது. சரியோ? ரைட். முன்னர் வலதுபுறத்தில் அனுப்புவர் முகவரி, இடதுபுறத்தில் பெறுவர் முகவரி, நன்றி போன்ற விடயங்கள் மத்தியிலும் எழுதப்படும் நடைமுறை காணப்படும். இப்ப அது இல்லை. இப்ப எல்லாமே லெஃப்ட் அலைன்மென்ட்ல தான் எழுதும். புதிய நடைமுறை பிரகாரம் இடது பக்கத்தில் மாத்திரமே சகல விடயங்கள் எழுதப்படும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். நீங்க ஸ்கூல்ல படிச்ச காலத்துல மாறி படிச்சிருப்பீங்க சில நேரம். இப்ப தெளிவான இந்த சிஸ்டத்துக்கு தான் எழுதும். முகவரி எழுதுகின்ற போது உரிய இடங்களில் நிறுத்த குறியீடுகள் சரியா பயன்படுத்தும். நான் இப்ப சொல்லி தந்துட்டேன். நிறுத்த குறியீடு என்ன நடத்து, எங்க எப்படி போடுறேன்னு இப்ப நான் பார்த்தோம். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முகவரி எழுதும் போது பெயருக்கருகில் காற்புள்ளி இடப்பட வேண்டும். முகவரியின் ஒவ்வொரு வரிக்கு பின்னரும் காற்புள்ளி இடப்பட வேண்டும். மாத்திரம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இதான் மற்றும் திரு குமாரசாமி முற்றுப்புள்ளி. அப்ப இங்கு ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமாதான் போடப்பட வேண்டும். இறுதியா முடிக்கின்ற போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். சரியானே? இது ஓகேன்னு சொல்லுங்க. முகவரி எழுதுற மெத்தட் ஓகே? ரைட். திகதிகள் குறிப்பிடுகின்ற போது சர்வதேச நியமத்தின் அடிப்படையில் முதலில் ஆண்டையும் பின்னர் மாதத்தையும் அதன் பின் திகதியையும் இடையில் முற்றுப்புள்ளி வைத்து எழுதி காட்ட முடியும். இதான் இன்டர்நேஷனல் முறை. ஒரு நியமம் இருக்கிறது. சரிதானே? அந்த நியமத்தின் அடிப்படையில் எழுதணும். 2021/6/18 வாங்கினா இடையில முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே. விழிப்பு எழுதும் போது காற்புள்ளி இடப்பட வேண்டும். ஐயா கட்டாயம் கால்புள்ளி வரும். அம்மா, அம்மணி அப்படி வரும்போது குமா. விடய தலைப்பு மத்தியில் எழுதப்பட வேண்டும். அது மட்டும் லெஃப்ட் அலைன்மெண்ட் இல்ல, சென்டர் அலைன்மெண்டா? விடய தலைப்பு. உள்ளடக்கம் எழுதப்படும் போது மிக கவனமாக ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு பந்தியில் அமையுமாறு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நிலைமை, இரண்டாவதுல கோரிக்கை, முதலாவதுல பகுப்பாய்வு, இரண்டாவதுல விளக்கம்.
முதலாவதுல காரணம், இரண்டாவதுல மன்னிப்பு கோரல். ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்கள் உள்ளடக்கத்திலே 2 பந்திகளாக அமைத்துக் கொள்வது மிகச்சிறந்தது. எமது இறுதி கோரிக்கை அல்லது பிரதான கருத்தை, தீர்வை முடிவு பகுதியில் உள்ளடக்க முடியும். லாஸ்ட்ல 2வது பந்தியில தான் உங்களுடைய கோரிக்கை, பிரதான கருத்து அதுகளை சொல்லும். ஆக கடைசியா கையொப்பமிட வேண்டும். பிரதிகள் வழங்கும்படி கோரப்பட்டிருப்பின் உரிய நபர்களுக்கு பிரதிகள் என தலைப்பட்டு கீழே குறித்து காணும். இது முக்கியமான விஷயம். அலுவலக கடிதத்துல நீங்க கடிதத்தை எழுதி போட்டு அந்த கடிதத்தினுடைய பிரதிகளை இன்ன ஆக்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு விடயம் தந்தால், இன்ன ஆக்களுக்கு நீங்க பிரதி அனுப்பணும்னு சொல்லி தந்தால், உடனடியா நீங்க என்ன செய்யணும்? அந்த பிரதிகளை கீழே போட்டு காட்டணும். இந்த ஆக்களுக்கு நான் பிரதி போடுறேன். தெரியுமா உங்களுக்கு பிரதி போடுற சிஸ்டம்? தெரியுமா தெரியாதா? எஸ் ஓ நோ? பிரதி எப்படி போடுறேன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ரைட். பார்த்து கொள்ளுங்க. பிரதி எப்படி போடுறேன்னதை நாங்க பார்ப்போம். அடுத்தது ஊடாக. ஊடாக எப்படி எழுதுறேன்னு தெரியுமா? ஊடாக. ஒருவருக்கு ஊடாக இந்த கடிதத்தை அனுப்பணும்னு சொன்னால், அந்த ஊடாக என்ற சொல் எங்க போடப்படணும்ங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கடிதமத்துல. அப்ப அந்த விளக்கங்களை எல்லாம் நீங்க இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இதான் முக்கியம். அலுவலக கடிதம் எழுதுகின்ற போது நீங்க விரும்பின மாதிரி எழுதலாம். அவங்க சொல்ற மாதிரி எழுதணும். ஆகவே ஊடாக என்று வந்தால் எப்படி எழுதுவது? பிரதிகள் போடுமாறு சொன்னால் எப்படி போடுவது? என்கின்ற விடயங்களை நீங்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பதுளையில் வசிக்கும் குடிமகன் ஆவீர்கள். உங்கள் பிரதேசத்தில் பொது குடிநீர் பழுதடைந்துள்ளது. கிணறு கிணறு பழுதடைந்துள்ளது. இது தொடர்பாக உங்கள் கிராம சேவருக்கு தெரியப்படுத்தி 100 சொற்களுக்கு குறையாமல் கடிதம் ஒன்றை எழுதுக. ஸோ இப்போ என்ன செய்யணும்? உங்கள் முகவரி, கிராம சேவகரின் முகவரி, திகதி, ஐயாண்ட விழிப்பு, தலைப்பு இங்கே போடணும், உள்ளடக்கம் இதுக்குள்ளே வரணும், இப்படிக்கு உண்மை உள்ள வரணும், அதுக்கு பிறகு இல்லை சைன் பண்ணணும். இதுதான் கடிதத்தோட ஃபார்மேட். கிளியரா? ஒரு நார்மல் கடிதத்தோட ஃபார்மேட் கிளியரா? நான் ஊடாக பிரதிகளை இப்போ சொல்லித்தரேன். முதல்ல இந்த நார்மல் ஃபார்மேட் கிளியரா? இதான் நார்மல் ஃபார்மேட். இந்த எந்தெந்த இடத்த என்னென்ன வேணுங்கிறத நான் அப்படி கேப்சர் இது செஞ்சு காட்டுங்க. கலர் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் முகவரி, கிராம சேவகர் முகவரி, திகதி, ஐயா, தலைப்பு, உள்ளடக்கம், இப்படி இதுக்கு தான் மார்க்ஸ் போடுறேன். உங்கள் முகவரி சரியா எழுதிக்கிறீங்களா? கமா சரியா போட்டுக்கிறீங்களா? டாட் வச்சுக்கிறீங்களா? திகதி சரியா இன்டர்நேஷனல் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கிறீங்களா? ஐயா விழிப்புக்கு பக்கத்துல கமா போட்டுக்கிறீங்களா? தலைப்பு சரியா போட்டுக்கிறீங்களா? உள்ளடக்கத்துல விடயம் வைக்குதா? இப்படிக்கு உண்மை உள்ள போட்டுக்கிறீங்களா? சைன் வச்சுக்கிறீங்களா? அவ்வளவும் பாருங்க. அவ்வளோத்துக்கும் மார்க்ஸ் ஈக்குது. ஸோ ஒன்று பார்த்து பார்த்து ரைட். அடுத்த முக்கியமான விஷயம், நீர் ஒரு சுகாதார அமைப்பின் தலைவர் என்ற ரீதியில் உமது சூழலில் உள்ள சுகாதார சீர்கேடு தொடர்பாக பிரதேச செயலாளர் ஊடாக மாவட்ட செயலாளருக்கு கடிதம் எழுதுக. அப்ப இங்க ஊடாக என்று வந்தால் எப்படி எழுதுவது? உங்கள் முகவரி, மாவட்ட திகதி, மாவட்ட செயலாளர் முகவரி, அதுக்கு கீழே ஊடாக பிரதேச செயலாளரின் முகவரி. விளங்கினா? அதுக்கு பிறகு ஐயா, அதுக்கு பிறகு தலைப்பு, அதுக்கு பிறகு உள்ளடக்கம், அதுக்கு பிறகு இப்படி உண்மை உள்ள. ஓகே, கிளியரா? சொல்லுங்கம்மா. ஊடாக எங்க போட்டீங்கன்னு பாருங்க. பிரதேச செயலாளருக்கு ஊடாக மாவட்ட செயலாளருக்கு. விளங்கிட்டா? யுத்தாக்கு விளங்கிட்டா? ரிம்சாக்கு விளங்கிட்டா? உமருக்கு விளங்கிட்டா? உமர் சொல்லிட்டீங்க. ஓகே. தாராக்கு விளங்கிட்டா? ஊடாக எங்க போடுறேன்னு விளங்கிட்டலாம்? அப்ப நம்மட முகவரிகளை திகதியை போட்டுட்டு பிறகு மாவட்ட செயலாளரை முகவரி, அதுக்கு பிறகு ஊடாக என்ற சொல், அதுக்கு பிறகு பிரதேச செயலாளர் முகவரி. அப்ப பிரதேச செயலாளர் என்ன இந்த கடிதத்தின் அர்த்தம்னா, நாம பிரதேச செயலாளருக்கு தான் கடிதத்தை அனுப்புவோம். அவரு கூட அவரு ஃபிளாங் பண்ணுவாரு, ஃபார்வர்டட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் சீலனம் பண்ணி சைன் பண்ணி அனுப்புவார். இது மாவட்ட செயலாளர். நாம டைரக்டா மாவட்ட செயலாளர் தான் இப்ப மாட்டோம். அதுதான் அது ஊடாக எழுதுறேன். கிளியர் தானே? ரைட். டவுட் இருந்தா கேட்டுக்கிறோம். காத்தான்குடி வரையறுக்கப்பட்ட பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு முகாமைத்துவ உதவியாளர் சேர்ப்பு தொடர்பாக 2029ஆம் தேதி தினகரன் பத்திரிகை மூலம் அறிந்து தங்களது அனுபவங்களில் வேறு தகைமை என்பவற்றை குறிப்பிட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்ப கடிதம் ஒன்று தயாரிக்கு. பாருங்க கடிதத்தை. மாதிரி கடிதம். செல்வி தர்ஷினி மோகன், கமா, இலக்கம் 18, கமா, பிரதான வீதி, கமா, ஆரையம்பதி, முற்றுப்புள்ளி. அப்ப காட்புள்ளி,
கடைசியாக முற்றுப்புள்ளி. பொது முகாமையாளர் சும்மா வரையறுக்கப்பட்ட பல நோக்கு கூட்டுறவு, அந்த பல நோக்கு கூட்டுறவு பாருங்க, டாட் வச்சிங்க நடுவுல. சங்கம் கமா காத்தாங்குடி டாட் முற்றுப்புள்ளி. ஐயா அம்மணி கமா முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கான விண்ணப்பம் தலைப்பு நடுவுல. கடந்த 2020 9 தினகரன் பத்திரிகை மூலம் வெளிவந்த தங்களுடைய சங்கத்தின் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான விளம்பரத்தை பார்வையிட்டேன். இப்பதவிக்காக தங்களால் கோரப்பட்ட தகைமைகளை நான் பூர்த்தி செய்துள்ளேன் என்ற அடிப்படையில் இதன் மூலம் எனது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்றேன். இங்க வந்து பந்திகள் கூட இருக்குது, ஆனா நீங்க 2 பந்திகள் எழுதினாலே போதும். நான் கடந்த 2014 ஆண்டு காப்போத இதோட விளக்கங்களை சொல்றோம். சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைந்துள்ளேன். இதில் தமிழ் மொழி, கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் திறமை சித்தி பெற்றுள்ளேன். அத்துடன் கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற காப்பது உயர்தர பரீட்சையில் கலைத்துறையில் தோற்றி 3 பாடங்களிலும் விசேட சித்தி பெற்றுள்ளேன். கடந்த 2 வருடங்களாக தனியார் நிறுவனம் ஒன்றில் அலுவலக உதவியாளராக பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. இக்கால பகுதியில் கோவை முகாமைத்துவம், கோவை பராமரிப்பு, சிறந்த கடித தயாரிப்பு போன்ற விடயங்களுக்கு குறித்த நிறுவனத்திலிருந்து பாராட்டுகளும் பெற்றுள்ளேன். அப்ப உங்களோட தகமைகளை சரியா சொல்லணும். ஒரு விண்ணப்ப கடிதம் எழுத சொன்னால் கட்டாயம் அவங்க குவாலிஃபிகேஷன்ஸை நீங்க கட்டாயம் சொல்லணும். எனவே கடைசி பந்தி அதெல்லாம் மிக முக்கியமான, இதுதான் முக்கியம். எனவே கம்மா தங்களது சங்கத்தில் உள்ள முகாமைத்துவ உதவியாளர் பதவி எனக்கு வழங்கி வைக்குமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கிறேன். இப்பதவி எனக்கு கிடைக்கும் இடத்து தங்களது சங்க வளர்ச்சி காத்தினத்திலும் வினையாற்றும். நன்றி கமா இப்படிக்கு கமா உண்மையுள்ள கமா அங்கால சிக்னேச்சர். இப்ப இதான் ஃபார்மட். மாதிரி கடிதம் 1 மாத்திக்கு. மாதிரி கடிதம் 2. கிராம அபிவிருத்தி சங்க பொதுக்கூட்டம் தொடர்பான பொது அறிவித்தல் ஒன்றை விடுக்க காத்தான்குடி பிரதேச செயலாளர் தீர்மானித்துள்ளார். நீர் அங்கு பணிபுரியும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தில் என்பதால் அது தொடர்பாக கூட்ட அழைப்பு கடிதம் ஒன்றினை தயாரிக்கும் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என கருதிய கடிதத்தினை தயாரிக்குக. ஓகே, கடிதத்தை நம்மள தயாரிக்கட்டும். சரி பாருங்க, எனது இலக்கம் கட்டாயம் இந்த எனது இலக்கம் போடணுமா? இது கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஃபார்முக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இது வித்தியாசமான ஒரு ஃபார்முட். எனது இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இலக்கத்தை நீங்க போடணும். 2025 இபி KKY 001 அப்படிங்கிற நம்பர் ஒன்று போடணும். அதாவது அந்த கடிதம் எத்தனையாவது கடிதம், எத்தனையாவது வருடத்தில் எழுதப்பட்ட கடிதம், என்ன செக்ஷனுக்குரியது என்னது கண்டுபிடிச்சு ஃபைல் பண்றதுக்காக கட்டாயம் அஃபிஷியல் லெட்டர்ஸ்ல வந்து இப்படியான லெட்டர்ஸ்ல வந்து எனது இலக்கம் இருக்கும். பிரதேச செயலகம் காத்தாங்குடி டேட் போடணும். சகல பொதுமக்களுக்கும் காத்தாங்குடி 125 கிராம சேவை பிரிவு காத்தாங்குடி முற்றுப்புள்ளி வைக்கணும். ஐயா அம்மணி கமா தலைப்பு நடுவுல கிராம அபிவிருத்தி பொதுச்சங்கம் சங்க பொதுக்கூட்டம். காத்தான்குடி பிரதேச செயலர் பிரிவின் காத்தான்குடி 162B கிராம சேவர் பிரிவுக்கான கிராம அபிவிருத்தி சங்க பொதுக்கூட்டத்தினை எதிர்வரும் 2020 9 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடாத்த திட்டமிட்டுள்ள பிரதேச செயலாக மாநாட்டில் நடத்த திட்டமிட்டுள்ளது. இக்கூட்டத்தில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சகல அங்கத்தவர்களும் கலந்து கொள்வது முக்கியம் என்பதால் அனைவரும் உரிய நேரத்துக்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களது கிராம அபிவிருத்தியில் நீங்கள் காட்டும் ஆர்வம் பெரிதும் வரவேற்கப்படுகிறது. நன்றி. பிரதேச செயலாளர் சைன் பண்ண, நீங்க சைன் பண்ண மாட்டீங்க, பிரதேச செயலாளர் சைன் பண்ணுவாரா? ஓகே, நீங்க சும்மா ஒரு பிரதேச செயலாளர் போட்டு சைன் அப் பண்ணுச்சு. ஓகே, இதோட நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு 20 ஸ்லைட் நினை பார்த்துக்கிறோம். மிகுதி பகுதி கடிதத்தில் இன்னும் சில மாதிரி கடிதங்களை எழுதணும். இப்ப நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்க, சரியா? பயிற்சி 1 இதை கொஞ்சம் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் அடிங்க. இது ஒரு எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க. இந்த கடிதம் எழுதி குரூப்ல போடணுமா பாப்போம். பிரதி போடுற எப்படி என்னது சொல்லி தரேன் பாருங்க. பிரதி போடச்சுன்னா இப்படி போடணும். ஒப்பத்துக்கு கீழே பிரதிகள் என்று எழுதி போட்டோம். நம்பர் 1 யாருக்கு பிரதேச செயலாளர் மட்டக்களப்பு கிராம அலுவலகர் நிக்க வரட்டிய அப்படி போடணும். இல்லைங்களா? பிரதிகள் போடுற சிஸ்டம் இல்லைங்கிட்டான்னு சொல்லுங்க. எஸ் ஒன்னும் எல்லாம் முடிச்சு கடைசியா சைன் எல்லாம் வச்சதுக்கு பிறகு கீழே கீழே கடிதத்துல அடியில பிரதிகள் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு ஒரு டபுள் டாட் வைக்கணும். ஒரு டபுள் டாட் வைக்கணும். வச்சுட்டு இப்படி நம்பர் போடணும், கட்டாயம் இலக்கம் போடணும். பிறகு யார் எழுதும் பிரதேச செயலாளர் அப்படி இப்படி வரும். கிராம அலுவலகர் என்ன பிரதேசம் அதெல்லாம் வரும். கட்டாயம் பிரதிகள் வந்தா இப்படி போடணும். சரி, இப்போ நான் அனுப்புறேன் உங்களுக்கு குரூப்ல. இல்லாட்டி இந்த மாதிரி கடிதங்களை கட்டாயம் எழுதுங்களா, எழுதி பழகுங்க. நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போம். மிகப்பதி ஓகே. இப்போ ஜிகே கிளாஸ்ல இருக்கிறார்கள், ஜிகே கிளாஸுக்கு ஜாயின் ஆகலாம். அதில் லிங்க் போட்டி குரூப்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நாளைய வகுப்புல சந்திப்போம். நாளைக்கு வகுப்பு எத்தனை மணிக்கு சொல்றேன். அப்படி நாளைக்கு சில நேரம் வகுப்பு நடத்தலாம் போனால் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடத்துவேன்னா நாளைக்கு எக்ஸாம் ஒன்று போடுவேன். சில நேரம் என்ன நாளைக்கு
9 மணிக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. 10 மணிக்கு நம்ம லாங்குவேஜ் கிளாஸ் இது ஜிகே கிளாஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ 8 மணிக்கு தான் உங்களோட கிளாஸ் நடத்த வேண்டி வரும். ஆனால் நாளைக்கு ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு ஒரு ஸ்பீச்சுக்கு அழைச்சிக்கிறதால போக வேண்டியிருந்து ஏர்லியாக வருவேன். அப்படி வரலைன்னு சொன்னால் உங்களுக்கு மெசேஜ் தருவேன். அந்த நாளைய கிளாஸ்க்கு மேலே எக்ஸாம் நடத்தும். இன்னொரு எக்ஸாம் செஞ்சு பார்ப்போம் ப்ராக்டிஸ். நாளை இன்னைக்கு டைம் செய்வோமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், பாய்.